மே மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திருத்தூதர்கள் 15வது அதிகாரம் 22 37 உள்ள வசனங்கள். சங்கத்தின் தீர்மானத்தின்படி திருத்தூதர்கள் பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு சகோதரர் முதலிடம் பெற்றிருந்த பர்சபா, யூதாவையும் சீலாவையும் தேர்ந்தெடுத்து அனுப்பினர். கடிதங்கள் கொடுத்து அதிலே அவர்கள் 27வது வசனம். எனவே நாங்கள் யூதாவில் சீலாவிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிறவற்றை வாய்மொழியின் மூலம் உங்களுக்கு அறிவிப்பார். இன்றமேதை தவிர வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது. தூய ஆவியால் நாங்கள் தீர்மானித்தோம். இதோ நாம் நம்மை காத்துக் கொள்வது நல்லது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி நாம் ஆண்டவரை நம்ம இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் மனிதனிடத்தில் எந்தவித பாகுபாடும் வேறுபாடு காட்டுவதில்லை. எல்லாருக்கும் தன் ரத்தத்தை சிந்தி மீட்பை கொடுத்தினார். ஆண்டவர் பொதுவானவர். நாம் ஆண்டவரை மட்டும் உள்ளத்தில் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்படுகிறது என்று இந்த சங்க தீர்மானத்தை பவுலும் சீலாவும் வந்து நற்செய்தி அறிவித்தார்கள். அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய ஆசிரியை பெற்று நிறைவு பெற்றார்கள். நாமும் கூட எந்தவித வேறுபாடு இல்லாமல் கடவுள் கொடுத்த அன்பையும் மனதுருக்கத்தையும் பெற்று அவரோடு இணைந்து வாழ நமக்கு அருள் தாரும்.